கடந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து 5 வருட ஆட்சி முடிவுக்கு பிறகாக அவங்க ஒரு 5.5 லட்சம் கோடி கடனோட முடிச்சுட்டு போனாங்க. இப்ப இந்த 4 வருஷத்துல நம்ம 9.5 லட்சம் 10 லட்சம் கோடி கடனுக்கு மாறி இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணிருக்கோம்னு கேக்குறாங்க, மக்களே கேக்குறாங்க. மக்கள் தானே, நீங்க மாதேஷ் கேட்டாலும் மக்கள் கேட்டா ஒண்ணுதான். நான் வச்சுக்கிறேன், ஜிடிபியில எவ்வளவு ரேஷியோ ஏறி இருக்கு, மக்களுக்கான பொருளாதாரத்தில் நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, போன ரேஷியோவுக்கு இந்த ரேஷியோவுக்கு கம்பேர் பண்ணுங்க, ஃபுல் டீடைலே இருக்கு. நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல தனிநபர் வருமானம் எங்க இருந்தது, இன்னைக்கு எங்க உயர்ந்திருக்கிறது, ஜிடிபி growth தமிழ்நாட்டுல என்ன வருது, கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு பெற்று இருக்குது. நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை. தனிநபர் வருமானம் வளர்ந்துருக்குன்றீங்க, எல்லாமே வேலை வாய்ப்பற்ற நிலை உருவாகி கொண்டு தமிழ்நாட்டுல இன்னைக்கு எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சா என்ன? இன்னைக்கு எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பு இருக்காங்க. சரி, கம்பேரிட்டிவ்லி இந்த தமிழ்நாடு கம்பேரிட்டிவ்லி ஆல் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் புதிய தொழில் நிறுவனங்கள் நாம கொண்டு வந்திருக்கோம் இந்த 4 வருஷத்துல. சார் கிட்டத்தட்ட 10க்கு மேல நியோ டைடல் பார்க்ஸ் வந்திருக்கு சார். இன்னைக்கு ஃபாக்ஸ்கான் உள்ள கொண்டு வந்திருக்கு சார். இன்னைக்கு தூத்துக்குடியில வந்து கார் பிளான்ட் ஆரம்பிச்சு கார் ஷோரூமே இன்னைக்கு வந்துருக்கு சார். வின்சாஃப்ட் எவ்வளவு நிறுவனங்கள் உள்ள கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு ஆப்பிள் மேனுஃபேக்சரிங் இன் தமிழ்நாடு சார், அசம்பிளிங்க. அப்ப எவ்வளவு ஸ்டேஷன்ஸ் நடக்குது. நீங்க இதெல்லாம் வந்து இல்லவே இல்ல, இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு. இந்த ஆட்சியில் சந்தோஷமா இல்லன்றத பதிவு செஞ்சிருது. ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் சீமானை நோக்கியும் விஜய் நோக்கி விஜய் நோக்கி எல்லாம் போயிட்டு திமுக மேல எதுவுமே எங்களுக்கு. தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் மூலமா எவ்வளவு இளைஞர்களுக்கு பங்களிப்பு, எவ்வளவு இளைஞர்களுக்கு வின்ஃபாஸ்ட்ல வேலை கிடைச்சிருக்கு. வின்ஃபாஸ்ட் நீங்க கார் ப்ரொடக்ஷனே பண்ணிட்டாங்க, உங்க ஷோரூம்க்கு ஆப்போசிட்லயே ஷோரூம் ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் வின்ஃபாஸ்ட் ஓபன் ஆச்சு. வின்ஃபாஸ்ட் எங்க இருக்கு? தூத்துக்குடி தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப எத்தனையோ நிறுவனங்களை ஆரம்பிச்சாச்சு. மாவட்டத்துக்கு மாவட்டம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதல்ல டைடல் பார்க் கொண்டு வந்தார். இன்னைக்கு மாவட்டத்துக்கு மாவட்டம் நியோ டைடல் பார்க், 10க்கு மேற்பட்ட நியோ டைடல் பார்க் கட்டி முடிக்கப்பட்டு ஃபுல்லா ஆயிடுச்சு. தோழி மகளிர் விடுதிகள் எவ்வளவு விடுதி இன்னைக்கு சென்னை மட்டுமல்ல, பெருநகரங்கள்ல எவ்வளவு வைஃபை ஃபெசிலிட்டியோட அத்தனை ஃபெசிலிட்டிஸோட மகளிர் விடுதிகள். இதெல்லாம் நீங்க சந்தோஷமா இல்லையே. ஆமா, நீங்க போய் மக்கள்கிட்ட கேட்கணும். நான் மக்கள்கிட்ட இருந்து வரேன்.